கறிவேப்பிலை விலை என்னவோ ரொம்ப கம்மி தான். ஆனால் இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 3 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காய வச்சு. அதை இதில் போட்டு வறுத்து உடையிற பக்கம் வந்தோடனே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, இது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், இதையும் வறுத்து அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். ஃப்ளேவருக்காக காஞ்ச மிளகாய் ஒரு 3 கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் உதிரியாக வடித்து வச்சிருக்க சாதம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் ரெடி.